ஓம் சாந்தி. இன்று அவ்யக்த பாப்தாதா முரளி இனிமையான தந்தையினுடைய மகாவாக்கியம் 3/8/2025. பாபா சொல்கிறாங்க, विश्व की आत्मा को दुख से छुड़ाने के लिए मन सा सेवा को बढ़ाओ, संपन्न और संपूर्ण बनो. உலகத்தில் உள்ள ஆத்மாக்களை துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக மனதினுடைய சேவையை அதிகப்படுத்துங்கள், சம்பன்ன மற்றும் சம்பூர்ணமாகுங்கள். आज सर्व खजाने के मालिक बाप दादा अपने चारों ओर के सर्व खजाने संपन्न बच्चों को देख रहे हैं. இன்று நாலாபுரமும் இன்று எல்லா கஜானாக்களுடைய மாலிக் பாப் தாதா தன்னுடைய நாலாபுரமும் இருக்கக்கூடிய அனைத்து கஜானாக்களிலும் நிறைந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். பாப் தாதா ने हर एक बच्चे को सर्व खजाने के मालिक बनाया. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் எல்லா கஜானுடைய மாலிக் ஆக்கியிருக்கார். एक ही देने वाला और सर्व को एक जैसे सर्व खजाने दिया है. ஒருவர் தான் கொடுக்கக்கூடியவர், எல்லோருக்கும் ஒன்று போல எல்லா கஜானும் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு குறைவா சிலருக்கு அதிகமாக பாபா கொடுப்பதில்லை. ஏனென்றால் பாபாவிடம் அளவற்ற கஜானா இருக்கு, அதனுடைய எஜமானன் அவர், எல்லையற்ற கஜானா இருக்கு. அதனால ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபா அளவற்ற கஜானா கொடுத்து அதுக்கு எஜமானன் ஆக்கியிருக்கார். பாப் தாதா எல்லா குழந்தைகளுக்கும் ஒன்று போல எக் ஜித்னா எக் ஜேசா தியா, ஒரு குழந்தைக்கு என்னவோ அதே தான் அடுத்த குழந்தைக்கும் ஒன்று போல பாபா கொடுத்துருக்கிறார். ஆனால் தாரணை செய்வதில் சில குழந்தைகள் எல்லா கஜானா தாரணா செய்கிறாங்க, சில குழந்தைங்க எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தாரணா செய்கிறாங்க. அதில் தான் வித்தியாசமாகுது. ஜஹா ஈஸ்வரி ஃபாக்கூர் வஹா ஃபிக்கர் ஹோ நை சக்தா बेफिक्र बादशाह है, बेफिक्र बेहம்போர் கே பாஷா பன் ஜாத்தே ஹே. பாபா சொல்கிறாங்க, எங்கே ஈஸ்வரி நஷா போதே இருக்குதோ அங்கே கவலைக்கு அவசியமே இல்லை. கவலையற்ற மகாராஜா, கவலையற்ற ராஜ்யத்தின் மகாராஜா ஆயிடுறாங்க. तो आपसे भी ஈஸ்வரிய சம்பன்னதா கே கஜானே வாலே बेफिक्र பாஷா. இப்போ நீங்கள் எல்லாருமே யாரும் ஈஸ்வரிய சக்தினால் நிறைஞ்ச, ஈஸ்வரிய பிராப்தினால் நிறைஞ்ச, கஜானாக்கால் நிறைஞ்ச கவலையற்ற மகாராஜா தானே. பேஹம்பூர் கே பாஷா, கவலையற்ற ராஜ்யத்தினுடைய மகாராஜாக்கள். ஏதாவது கவலை இருக்குதா? ஏதாவது துக்கம் இருக்கா? என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இப்படி ஏதாவது உங்களுக்கு கவலை இருக்கா? திரிகால தரிசியோட ஸ்திதியில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க தானே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே நன்மைக்கு தான். என்ன நடக்க போதும் அது இன்னும் நல்ல விதமாகத்தான் இருக்கும். ஏன்? சர்வசக்திவான் பாபா துணை இருக்கிறார். துணையானவர் யார்? சர்வசக்திவான் இல்லையா? உங்களுக்கு நஷா இருக்கிறது தானே, போதை இருக்கிறது தானே. பாப் தாதா சதா என்னுடைய உள்ளத்தில் இருந்துகிட்டே இருக்கிறார். அவர் நாம் சதா பாபாவுடைய உள்ளம் என்ற சிம்மாசனத்தில் இருக்கிறோம். அப்படி நஷா இருக்குது தானே. தோ चारों ओर के बच्चों की संपन्नता देख रहे. இன்னைக்கு பாபா எல்லா இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய சம்பன்ன நிலை, நிறைந்த நிலை பார்த்துட்டு இருந்தார். ஹரேகா பாப்தானே ஜமாக்கா காத்தா செக்கியா, ஒவ்வொரு குழந்தையினுடைய சேமிப்பு கணக்கு என்ன? பாப் தாதா இன்னைக்கு எல்லாரையும் செக் பண்ணாங்க. கஜானா அளவற்றதாக இருக்குது, ஆனால் என்ன கிடைச்சதோ அந்த கஜானாவை காரியத்தில் ஈடுபடுத்தி குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? பிராப்தி எடுத்துக்கிறாங்க. சில குழந்தைகள் காரியத்தில் ஈடுபடுத்தி அதை முடிச்சிடுறாங்க, கிடைச்சதை காரியத்தில் ஈடுபடுத்துகிறாங்க. சில குழந்தைகள் அதிகரிக்கவும் செய்கிறாங்க. கித்தனை பர்சன்டேஜ் ஹரேக்கே காத்தையுமே ஜஹா. ஆனாலும் பாபா நீ கேட்குறாங்க, நீங்கள் எத்தனை சதவீதம் ஒவ்வொருவரும் அந்த கஜானாவை சேமிப்பு பண்ணியிருக்கீங்க? ஏனென்றால் கஜானா சிறப் அவை சமீக்கிறேன். இந்த கஜானா இப்போக்காக கிடையாது. இந்த கஜானா அநேக ஜென்மங்களுக்கு எதிர்காலத்தில் உங்கள் கூடவே வரக்கூடியது. அதனால தான் பாபா இதை செக் பண்ணுங்க சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை. ஜமாவாய் சாஜா என்ன நீங்கள் சேமிச்சிங்களோ அதுதான் உங்களோட வரப்போகுது. அதனால் நீங்கள் பாபா பர்சன்டேஜ் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? சேவா तो सभी बच्चे यदा योग व यदा शक्ति कर. சேவை எல்லா குழந்தைகளுமே எவ்வளவு யோகாவும் எவ்வளோ சக்தி இருக்கோ அவ்வளோ செய்கிறாங்க. லேக்கின் சேவையினுடைய பலன் ஜமா ஹோனா உஸ்மே அந்த ரோஜா, அதில் வித்தியாசம் வந்துடுது. எவ்வளோ முடியுதோ செஞ்சுருக்கிறாங்க, அதனோட பலன் வித்தியாசப்படையும்ல. சில குழந்தைங்களோட சேமிப்பு கணக்கை பாருங்கள். சேவா நிறைய பண்ணியிருப்பாங்க, அந்த சேவையினால் ஏற்பட்ட பலன் இருக்குல்ல, அது கொஞ்சம் சிலருக்கு அதிகமாக இருக்குது, சிலருக்கு கம்மியாக இருக்குது. அப்போ இதனோட அடையாளம் என்ன?
சேவா கோய் பி ஹோ, அது என்ன சேவையான இருக்கலாம். மனசா சேவையாக இருக்கலாம், வாச்சா சேவையாக இருக்கலாம், செயலினுடையது கர்மனா சேவை. மூன்றுலையுமே 100% मार्क इருக்கு. तीनों में 100 सेवा तो है, सेवा तो की, लेकिन अगर सेवा करने के साथ सेवा के बाद स्वयं अपने मन में अपने से संतुष्ट है और साथ में जिनकी सेवा की, जो सेवा के साथी बनते वो सेवा करने वाले को देख सुनते वो भी संतुष्ट, तो समझो जमा हुआ. 100% எப்போ சொல்ல முடியும்? சேவா பண்ணிட்டீங்க. சேவா செய்த பிறகு, சேவை எந்த நேரம் செய்தோம், சேவை செய்த பிறகு யார் கூட நம்ம செய்தோம், அது என்ன சேவைன்னா இருக்கலாம். அந்த சேவையினால் தானும் திருப்தியாகி தன் கூட இருக்கக்கூடியவங்களும் யாருக்கா சேவா பண்ணமோ அவங்களும் என்ன ஆகணும், திருப்தி ஆகணும். யார் கூட சேர்ந்து சேவா பண்ணோம் அவங்களும் அதில் திருப்தி ஆகணும் இல்லையா? அதை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னாலே போதும். சேவைக்கு துணையாக இருந்தவங்க நீங்கள் யாருக்கா சேவா பண்ணீங்க, சேவா करने वालों को देखते, யாருக்கு செஞ்சோமோ அவங்கள பார்க்குறோம், அதை கேள்விப்படுறோம், அவங்க சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அவங்களும் திருப்தி ஆகிட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய சேவையினுடைய புண்ணிய கணக்கு சேமிப்பாயிடுச்சு. சரிதானே? நமக்கும் திருப்தி ஏற்பட்டது, நம்ம கூட சேவா பண்ணவங்களும் திருப்தி ஆகிட்டாங்க, நம்ம யாருக்கா செஞ்சோம் அவங்களும் திருப்தி ஆகிட்டாங்கன்னா புரிஞ்சுக்கணும், நம்மளோட கணக்கு சேமிப்பாயிட்டு. அதனால் பாபா இன்னைக்கு ஒவ்வொரு கஜானாவையும் செக் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி ஞானத்தோட கஜானா, நீங்கள் என்னெல்லாம் சங்கல்பா செய்கிறீங்க, கர்மா செய்கிறீங்க, நாலேஜ்ஃபுல் ஆகிட்டு செய்தோமா, இல்லை சாதாரண ரீதியில் அது இருந்ததா? சாதாரண ரீதியில் இருக்கக்கூடாது இல்லையா? யோக அர்த்தாத் சர்வசக்தி கஜானா பரபூர். யோகானாலே என்ன, எல்லா சக்திகளும், எல்லா சக்திகளோட கஜானா நிறைந்த நிலை தான் என்ன சொல்கிறோம், யோகா. அப்போ செக் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் தினச்சரியத்தில் சமய பிரமான் எந்த சக்தியினுடைய அவசியக்தா இருக்குது, அந்த நேரம் அந்த சக்தி ஆர்டரில் வந்ததா. மாஸ்டர் சர்வசக்தியோட அர்த்தம் என்ன, மௌலிக். ऐसे तो नहीं समय बीतने के बाद शक्ति की सोचते रहे. இப்படி இருக்கக்கூடிய நேரம் ஓடிடுது, அப்புறம் என்ன சொல்கிறோம், யோசிக்கிறோம். டைம் ஓடின பிறகு என்ன செய்கிறோம், ஐயோ இந்த சக்தியை பயன்படுத்தணும்னு நினச்சது வரலையே, அகர் समय पर ஆர்டர் करनी पर சக்தி எமர்ஜ் नहीं हो. நீங்கள் நேரத்தில் ஆர்டர் பண்ணுறீங்க, இப்போ பொறுமை வேணும், நிர்ணயிக்கிற சக்தி வேணும், ஆனால் அது அந்நேரம் வரல, ஒரே குழப்பமாக இருக்கு. एक शक्ति को भी अगर ऑर्डर में नहीं चला सकती, ஒரு சக்தியை நம்ம ஆர்டர் பண்ணி நடத்தலைன்னா இப்போ எப்படி சர்வசக்திவான்னு சொல்ல முடியும்? இப்போ எப்படி நீங்கள் நிர்விக்ன ராஜ்யத்தினுடைய அதிகாரியாக எப்படி ஆக முடியும் இல்லையா? தோ சக்தியோட கஜனா கித்தனா, எவ்வளோ சக்தியினுடைய கஜனா சேமிச்சிருக்கிறோம். ஜோ समय पर कार्य में लगाते वो जमा होता है. எதை நம்ம நேரத்தில் யூஸ் பண்ணோமோ அது சேமிப்பா. செக் करते हुए जा रहे कि मेरा खाता क्या है. இப்போ சோதனை பண்ணிகிட்டே வாங்க, என்னுடைய கணக்கு எப்படி இருக்குது. ஏனென்றால் பாப்தாதா சபி பச்சோசி அதி பியார். பாப்தாதாக்கு எல்லா குழந்தைகள் மேலே அதிக அன்பு இருக்கு. பாப்தாதா விரும்புகிறது இதுதான், சபி பச்சோக்கா ஜமாக்கா காத்தா பர்பூர். எல்லா குழந்தைகளுடைய சேமிப்பு கணக்கும் நிறைஞ்சிருக்குதா. தாரணாமே பி பர்பூ, தாரணாக்கி நிஷானி, தாரணையிலும் நிறைஞ்சிருக்கீங்களா? தாரணையோட அடையாளம் என்ன, ஹர் கரம் குண சம்பன்ன ஹோ. தாரணையில் நீங்கள் நிறைஞ்சிருக்கீங்களா? தாரணையோட அடையாளம் ஒவ்வொரு கர்மாலையும் என்ன இருக்கணும், குணம் நிறைந்ததாக இருக்கணும். நம்ம அந்த சேவா பண்ணுறோம், அந்த கர்மா செய்கிறோம்னாலே மனசார திருப்தியாக சந்தோஷமாக செய்தோமா தான் முக்கியம். சேவா பண்ணுறோன்றது ஒரு விஷயம், பட் சேவா செய்யும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருந்தது அதான் பாபா செக் பண்ண சொல்கிறேன். ऐसे ही सेवा सेवा में सेवादारी की सबसे अच्छी निशानी. பாபா சார் அப்படி சேவா இருக்கணும், சேவையில் சேவாதாரி இப்படி தான் இருக்கணும். சப்சே அச்சு, எல்லாத்த விட ரொம்ப நல்ல அடையாளம் இதான் சொல்கிறாங்க பாபா. சுயம்பி சதா ஹல்கா, நம்ம லேசாக வச்சுக்கணும், லைட்டாக இருக்கணும், குஷியாக தென்படணும். சேவையினுடைய பலனை குஷி தான். சேவா செய்த பிறகு குஷி மறைஞ்சு போயிடுது, சேவையினுடைய சேமிப்பு கணக்கில் இருக்காது. சேவா செஞ்சாங்க, நேரம் ஆயிடுச்சு, டைம் ஓடிட்டு சேவாலாம் பண்ணியாச்சு, மேனத்து பண்ணாங்க எல்லாம், அது சந்தோஷம் இல்லைன்னு என்ன ஆகும், கொஞ்சம் பர்சன்டேஜ் சேமிப்பேன் அவ்வளோதான். நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணல, சேவையில் ஈடுபடுத்திருக்கீங்க அவ்வளோதானே தவிர குஷி இல்லையே. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சேமிப்பாகணுமோ அவ்வளோ அது சேமிப்பாகாது. அந்த மாதிரி தான் சம்பந்தம் தொடர்புடைய அடையாளம். நம்ம தொடர்பில் வரும் பொழுது அதில் எப்படி நமக்கு சேமிப்பு கணக்காகும், ஆசீர்வாதங்களுடைய பிராப்தி வேணும்.
யாரோட தொடர்பில் நம்ம இருக்கோம்? அவங்களோட மனதிலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வெளிப்படணும். ரொம்ப நல்லா இருக்கு. வெளியிலேருந்து சொல்லக்கூடாது, உள்ளத்திலேருந்து சொல்லணும். உள்ளத்திலேருந்து ஆசீர்வாதங்கள் வரணும். ஆசீர்வாதங்களை நீங்கள் பிராப்தமாக அடையணும். ஆசீர்வாதம் கிடைச்சதுனாலே உங்களோட சேமிப்பு கணக்கு அதிகமாகிடும். அதுக்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் அடையிறதுக்கு ஈஸியான வழி இதுதான். மனசார சேவா பண்ணோம்னாலே ரொம்ப ஈஸியான புருஷார்த்தம் சொல்கிறார் பாபா. भाषण नहीं करो, चलो मनसा सेवा भी इतनी पावरफुल नहीं। कोई नए प्लान नहीं बनाने आते, घर जाने சரி நீங்கள் சொற்பொழிவு செய்யலை, மனசா சேவையும் பவர்ஃபுல்லாக இல்லை, புது புது பிளான் எதுவும் செய்யலை, பரவாயில்லன்ற பாபா. எல்லாத்த விட ஈஸியான புருஷார்த்த செய்கிறதுக்கு ஈஸியான சாதனம் ஆசீர்வாதத்தை அடையும். நீங்கள் பெரிய மேடையில் போய் பேச முடியல, செய்ய முடியல, பரவாயில்ல. அதுக்காக நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாங்கிறார் பாபா. மேடையில் பேசலையா, பரவாயில்லை. வேறு எதுவும் நம்ம சேவைகளில் பண்ண முடியும், பிளான்லாம் நம்ம எதுவும் பண்ணலை, பரவாயில்லை. இந்த புருஷார்த்தம் மட்டும் செய்யணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த சேவையை மனசார எதை செய்கிறோமோ, சின்ன சேவையை கூட சந்தோஷமாக மனசார எல்லாரோட ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி செய்யணும். அப்போ நம்முடைய கணக்கில் அது சேமிப்பாயிடும். ஓம் சாந்தி. बाबा ने एक वरदान கொடுக்குறாங்க. सच्चे साफ दिल के आधार से नंबर 1 लेने वाले दिलारन पसंद बाबा. உண்மையான சுத்தமான உள்ளத்தின் ஆதாரத்தின் மூலமாக நம்பர் 1 அடையக்கூடிய திலாராமுக்கு பிடித்தமானவர் ஆகுங்க. திலாராம் பாபாவுக்கு பிடித்தமானவர் ஆகுக. திலாராம் பாப்கோ சச்சி தில் வாலே பச்சே பசந்த். திலாராம் பாபான்னா உள்ளத்துக்கு ஓய்வு தரக்கூடிய பாபா. உள்ளத்துக்கு எங்கேயாவது ஓய்வு கிடைக்குமா? உள்ளம்னால என்ன பண்ணுது, எதையோ சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும். உள்ளத்துக்கு ஓய்வளிக்கக்கூடிய பாபாவுக்கு யாரை பிடிக்கும்? சத்தியமான உள்ளம் கொண்ட குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். துனியா கா திமாக் நாபியோ லேக்கின் சச்சே சாஃப் தில். உலகத்தோட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. உலகத்தை பற்றி இந்த நாலேஜ் அந்த நாலேஜ் எதுவும் கிடையாது. ஆனால் சத்தியமான சுத்தமான உள்ளமுடையவங்களாக இருக்காங்களா? பாபா சொல்கிறாங்க, நம்பர் 1 நீங்கள் எடுத்துருவீங்க. ஏனென்றால் அறிவு இருக்கலாம். क्योंकि दिमाग तो बाप इतना बड़ा दे. பாபா உங்களுக்கு அறிவு நிறைய கொடுத்துருக்கார். அது அவரே கொடுத்துருவார். ஜிசே ரச்சிதாக்கோ ஜானேசே ரச்சனாக்கே. நீங்கள் படைப்பாளர் தெரிஞ்சுக்கிற மூலமாக படைப்போட ஆதிமத்தை அந்திமத்தை நாலேஜ் எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சத்தியமான உள்ளத்தோடு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சுத்தமான உள்ளம், இதோட ஆதாரத்தில் தான் நீங்கள் நம்பர் அடைய முடியும். சேவாக்கு ஆதார் சே नहीं, சேவையினோட ஆதாரத்திலலாம் கிடையாது. சச்சே தில்கே சேவாக்கா பிரபாவ் தில்கா பਹੁंचता है. உண்மையான உள்ளத்தோடு நீங்கள் சேவா பண்ணீங்க, அந்த உள்ளத்தில் போய் சேர்ந்துடும். மனசார நம்ம இங்கே செஞ்சிட்ருக்கிறோன்னா அங்கே பாபாவுக்கு போய் சேர்ந்துட்டே இருக்கும். நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கேருந்து மனசார எல்லாம் செய்கிறோம், அங்கே எல்லாம் பாபாவுக்கு போய் சேர்ந்துட்டே இருக்கும். ஆனால் யார் அறிவுபூர்வமாக சம்பாதிக்க நினைக்கிறாங்க, அவங்க உள்ளத்தோட ஆசீர்வாதத்தை சேமிக்க முடியாது. ஏன்னா அவங்க பேரளவில் செய்வாங்க. உள்ளத்தளவில் செய்கிறவங்க ஆசீர்வாதங்கள் நிறைய சேமிப்பாங்க. ஸ்லோகன். सर्व के प्रति शुभ चिंतन और शुभ कामना रखना ही सच्चा परब. எல்லோர் மீதும் சுப சிந்தனை, நல்ல எண்ணங்கள், நல்ல விருப்பங்கள் வைக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான பரோபகாரம் செய்யக்கூடியவர். அவ்வக்த இஷாரை சகஜயோகியாக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவியாகுங்கள். எந்த குழந்தைகள் பரமாத்மா அன்புல சதா லவ்லேன் மூழ்கி இருக்கிறார்கள், அவர்களுடைய ஜொலிப்பு, அவர்களுடைய தோற்றம், அந்த அனுபவத்தினுடைய கிரணங்கள் அவ்வளவு சக்தி நிறைந்ததாக இருக்கும். जो कोई भी समस्या समीप आना तो दूर, लेकिन आँख उठाकर भी नहीं देख सकते. எந்த ஒரு பிரச்சனை அவங்க பக்கத்தில் வர்றது என்ன, தூரத்தில் கூட கண்ணை இப்படி உயர்த்தி கூட அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த அனுபவங்களுடைய கிரணங்களின் ஜொலிப்பிற்கு அவ்வளவு சக்திசாலியாக இருக்கும். பாபோட அன்பில் மூழ்கி இருக்கும் பொழுது அந்த ஜொலிப்பு, அந்த நடத்தை, அந்த பிரகாசம் எல்லாமே என்ன செய்யும், எந்த சமஸ்யா பிரச்சனையும் ரொம்ப தூரத்திலே அதை அனுப்பிடும். பக்கத்திலே வர முடியாது, கண்ணை உயர்த்தி கூட அதால் பார்க்க முடியாது. நீ कभी भी किसी प्रकार की मेहनती हो नहीं सकते. அவங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த விதமான கடின உழைப்பு என்பது இருக்கவே முடியாது.
ஷா